قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا. இவருடைய குறியை, அதாவது அம்பு என்கின்ற பொழுது அவர் வைக்கக்கூடிய அந்த குறியை சரியான எல்லையை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இவருக்கு கொடு. அதே போன்று இவருடைய பிரார்த்தனைகளை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். இப்படி பல சிறப்புகளை அவர்கள் கொண்ட நிலையில்தான் அவருடைய வாழ்க்கையை கடந்து சென்றிருக்கின்றார்கள். இதுல மிக முக்கியமான விஷயங்கள் என்னவென்று சொன்னால், சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய தியாகத்தை உடையவர்களாக அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்கின்ற பொழுது எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய படைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் துச்சமென மதித்து அவருடைய வீரத்தை அவர்கள் பறைசாற்றக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். உஹது போர்க்களத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்களுக்கு ஒரு சிறிய வீழ்ச்சி ஏற்படுது. அப்படி வீழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேடயம் போல நின்று பாதுகாத்தது யாரு? சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழத்தை சொல்றாங்க, சாதே நீ இந்த எதிரியை பார்த்து குறிவைத்து அம்பை தாக்கு என்று சொல்லுகின்ற பொழுது சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, அவருடைய அம்பு கூட்டுல போய் கை வச்சு பார்க்கறாங்க, அம்பு இல்லை. அப்ப அந்த நேரத்துல அவருடைய உள்ளத்துல என்ன தோணுச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நபியினுடைய கட்டளை, இதை நிறைவேற்றணும். அங்க இங்க தேடி பார்க்கறாங்க, அம்புகள் எங்குமே கிடைக்கல. கடைசியில பார்த்தா ஒரு ஒடிந்த அம்பை அவர்கள் தேடி எடுத்து அவருடைய வில்லில் வைத்து குறிவைத்து தாக்குகின்றார்கள். எதிரியை தாக்கி அந்த எதிரியை கொலை செய்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள். என்ன பிரார்த்தனை? யா அல்லாஹ், இவருடைய குறியை சரியாக ஆக்குவாயாக, இவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சஹாபாக்கள் இடத்திலையும் சொல்லாத ஒரு வார்த்தையை சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல சொன்னாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஏன்னா அந்த அளவுக்கு வீரத்தோடு அந்த போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் போர் செய்யக்கூடிய ஒரு நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கறாங்க. இது மட்டுமல்லாமல் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சுப செய்தி சொல்லப்பட்ட நபர்கள், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட நபர்கள் என்று 10 நபர்கள் இருக்கின்றார்கள். அஷரத்துல் முபஷரா என்று வரலாறில் பதிவு செய்யப்படுகின்றது. அந்த 10 நபர்கள்ல யார் ஒருத்தர்? சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சுப செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர். உலகத்திலேயே வாழுகின்ற காலத்திலேயே நமக்கு சொர்க்கம் கேரண்டி என்று சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள்ல ஒரு நபித்தோழர் தான் யாரு? இந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி பலவிதமான சங்கடங்களை, பலவிதமான சோதனைகளை அனுபவித்தார்கள். நேற்றைய தினம் நான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லிக்கிட்டு வரும்போது ஒரு செய்தியை அப்படியே மாத்தி சொல்லிட்டேன். என்னன்னு சொன்னா, சாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில நடந்ததை போன்று ஒரு சிறிய ஒரு என்ன ஆயிப்போச்சு, மாற்றம் செய்து விட்டேன். என்னன்னு சொன்னா, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் அவர்கள் நீ மார்க்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்லுகின்ற பொழுது நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க பாப்போம், யாருக்கா ஞாபகம் இருக்கா பாப்போம். அது யார்கிட்ட சொன்னப்பட்ட விஷயம் சொன்னா, சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல அவர்களுடைய தாயார் சொன்ன ஒரு செய்தி. அவங்க தான் சாத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொன்னாங்க, நீ என்ன பண்ணு, இந்த மார்க்கத்தை விடலன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்,
என்னுடைய உயிர் போகின்ற வரை நான் உணவு உட்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் தான் அதை சொன்னாங்க. ஆனா முஸ்அப் இப்னு ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் வந்த உடனேயே அவரை சிறைபிடிப்பதற்காக வேண்டி அவருடைய வேலையாட்களை அனுப்புறாங்க. அனுப்பக்கூடிய நேரத்துல முஸ்அப் இப்னு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யாராவது நெருங்கி வந்தீர்கள் என்று சொன்னால் நான் உங்களை யாரையும் ஒண்ணு விட மாட்டேன், என்ன கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உறுதித்தன்மையை வெளிக்கொண்டு வருகின்றார்கள். அதற்கு பிறகுதான் அவங்க என்ன பண்றாங்க, இவருக்கு எதுவுமே கொடுக்க கூடாது என்று ஒதுக்கி வைத்து விடுகின்றார்கள். இது முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல அவங்களுடைய தாயார் சொன்ன உடனேயே தாயார்கிட்ட சொன்ன பதில் என்ன, 100 உயிர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் ஒன்னொன்னா பறிக்கப்படுகின்றது பொழுதும் கூட என்னுடைய கொள்கையை நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய கொள்கையினுடைய உறுதியை வெளிப்படுத்துகின்றார்கள். மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி. எந்த வயசுல? கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு. 17 வயசுன்னு சொல்றது இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாலிப பருவம். இந்த பருவத்துல எத்தனை பெற்றோர்கள் நாம சொல்லக்கூடிய விஷயத்தை என் பிள்ளை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நாம கை செய்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போன்ற ஒரு நிலை. ஆனால் அவர்கள் எதற்காக வேண்டி சொன்னாங்க? மார்க்கத்தை விடுவதற்காக வேண்டி சொன்னாங்க, கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? மார்க்கத்தை பின்பற்று, தொழுகைக்கு போ, பள்ளிவாசலுக்கு போ, நல்ல விஷயத்துக்கு போ அப்படின்னு சொன்னா இளைஞர்கள் என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்ல. எத்தனையோ பெற்றோர்கள் புலம்பக்கூடிய நிலைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, என் கொள்கையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன், என் கொள்கையை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் இடத்துல சொல்லுகின்றார்கள். இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது மட்டுமல்லாமல் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவர். இந்த சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்களில் ஒருவர் என்று சொன்னால் சாதாரணமாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. சொர்க்கம் என்பது ஒரு மனிதனுக்கு லேசா கிடைச்சிருமா? நிச்சயமா கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றது பொழுது சொர்க்கம் என்பது கஷ்டங்களாலும் சோதனைகளாலும் சூழப்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் சகித்து கொண்டால்தான் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் என்பது கிடைக்கும். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்ற பொழுது இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம செய்யக்கூடிய அமல்கள் இருக்கு தெரியுமா, இந்த அமல்களின் காரணமாக நாம சொர்க்கத்துக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லி நம்மள யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் உட்பட சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய நிலைமையில நம்ம இல்ல. ஏன்னா யாருடைய நிலைமை என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது. மறுமை நாள்ல நடக்கக்கூடிய ஒரு செய்தியை அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். தீர்ப்பு நாள்ல ஒவ்வொரு மனிதனும் செய்த அமல்கள் கொண்டு வரப்படும். வகதிம்னா இலா மா அமிலு மின் அமலிஹிம், ஒவ்வொரு அடியானும் செய்த அந்த அமல்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்படும். அந்த அமல்கள் எல்லாம் பார்த்த உடனே மனுஷன் நினைச்சிருப்பான், இந்த அமலுக்கு நமக்கு நிரப்பமான கூலி கிடைச்சிட போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த அமலை சரியான அடிப்படையில் செய்யாததின் காரணமாக தூசியை தட்டுவதை போன்று அப்படியே தட்டி ஒதுக்கி விடுவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய நிலையிலிருந்து மாற்றமாக உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தக்வாவுடைய தன்மை இருந்திருக்கும், எந்த அளவுக்கு இறைச்சிச்சத்தோடு இருந்திருப்பார்கள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கடைசி இறுதி ஹஜ்ஜில மக்காவை நோக்கி போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று விடுகின்றார்கள்.
நோயுற்ற உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி போறாங்க. போன உடனே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருளாதாரத்துல 2/3 பங்கை நான் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து விடுகின்றேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேண்டாம், அது செய்யக்கூடாது அப்படின்றாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்போ என்னுடைய சொத்தில் பாதியை என்ன பண்றேன், அல்லாஹுடைய பாதையில கொடுத்துறேன் அப்படின்றாங்க. எப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல அதுவும் நீ செய்யக்கூடாது. திரும்ப சொல்றாங்க, என்னுடைய சொத்தில் 1/3 பகுதியை நான் செலவு செய்கின்றேன் என்று சொன்ன உடனேயே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க. ஆனா இந்த நோய்வாயினுடைய தாக்கம் அதிகமாக இருந்ததின் காரணமாக பயப்படுறாங்க. யாரு? சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என்ன பயப்படுறாங்க? அவருடைய ஹாஜத் என்ன, அவருடைய எண்ணம் எப்படி இருந்தது என்று சொன்னால், என்னுடைய மரணம் என்பது மதீனாவில் இருக்க வேண்டும், நாம் பயணித்த அந்த மதீனா நகரத்தில் என்னுடைய மரணம் நிகழ வேண்டும் என்று அவங்களுடைய உள்ளத்துல ஒரு சின்ன ஆசை. இந்த ஆசையின் காரணமாக அவர்கள் சஞ்சலம் அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அவர்கள் கிட்ட போய் அவருடைய தலைவையை தடவி அவருடைய நெஞ்சின் மீது கை வைத்து அவருடைய நோய்க்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறாங்க. பிரார்த்தனை செய்த உடனேயே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குணமடைந்து விடுகின்றார்கள். என்ன ஆயிடுறாங்க, குணமடைந்து விடுகின்றார்கள். பிறகு அவர்கள் மரணத்தை தழுவியது எப்போ, ரசூலுல்லாஹ் மரணிச்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 60 வயசுல தான் அவங்க மரணத்தை தழுவுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அதாவது நோய்வாய் ஏற்பட்ட உடனேயே அவருடைய உள்ளத்துல என்ன வந்துருச்சு, மரணம் சம்பவிக்க போகுது. உலகத்துல நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன, நம்முடைய சொத்தை சரியான முறையில் அல்லாஹுடைய பாதையில செலவு செய்திடணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹுடைய பாதையில செலவு செய்யறதுக்கு அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலையும் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க, எனக்கு ஒரு மகள் தான் இருக்கிறா, அவருக்காக வேண்டி சொத்துல ஒரு கொஞ்சம் ஒதுக்கிட்டு மிச்சம் அதிகமானது அப்படியே நீங்க அல்லாஹுடைய பாதையில எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பேசினார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா, சக்கராத்துடைய ஹால்ல இருந்தாலும் சக்கராத்துடைய நிலையில இருந்தாலும் நமக்கு வர வேண்டிய கணக்குகளை சரியாக சொல்லக்கூடிய நிலைமையில தான் நாம இருக்கிறோம். அப்படித்தானே? அப்படிப்பட்ட நிலையில தான் நாம இருந்துகிட்டு இருக்கோம். எப்படியாவது செல்வத்தை சேமிக்க வேண்டும், எப்படியாவது செல்வத்தை சேமிக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டத்தில் தான் அதிகமான மக்களுடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டே இருக்கின்றது. இதே போன்ற ஒரு நிலை சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த நோய்வாய்ப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் செய்ததை, அந்த தர்மத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்ததை ஹதீஸ்கள்ல நினைவு கூறுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, தர்மமாக இருந்தாலும் அவர்கள் எப்படி இருந்தாங்க, அல்லாஹுடைய பாதையில கொடுக்கிறதுக்கு எந்த சஞ்சலமும் அவருடைய உள்ளத்துல ஏற்படல. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்தார்கள். எந்த அளவுக்கு நேசிச்சாங்கன்னு சொன்னா, நபியினுடைய இரவு பாதுகாவலராக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இரவனுடைய பாதுகாவலராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். மதீனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன உடனேயே கொஞ்ச நாள்ல என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்னுடைய பாதுகாப்பிற்காக வேண்டி இரவில் யார் இருக்கின்றார் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் உடனே என்ன பண்றாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவருடைய ஆயுதத்தை தரையில உரசிக்கிட்டே வராங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யார் வர்றது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் நான் தான் வர்றேன் அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த ஹதீஸ்ல சொல்லப்படுது, அவரை அந்த பணியில் அமர்த்தியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதியாக உறங்கினார்கள். எப்படி உறங்கினாங்க, எந்த ஒரு பயமும் இல்லாமல் நிம்மதியாக உறங்கினார்கள், இரவை கழித்தார்கள். அந்த அளவுக்கு பாதுகாப்பு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல
இருந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை ஊட்டியிருக்காங்க, எவ்வளவு பெரிய நம்பிக்கை. இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியினுடைய தாயாரின் ஒன்றுவிட்ட சகோதரர். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தாய் மாமன். ஒரு சபையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வர்றாங்க. வந்த உடனேயே சாதை பற்றி சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு கிடைத்த இந்த தாய் மாமனை போன்று உங்களில் யாருக்காவது கிடைத்திருக்கின்றார்களா, அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்களை பெருமைப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்ணியப்படுத்துகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சிறப்பு. அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான், என்னுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய நபியை நீங்கள் விரும்ப வேண்டும். இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபத்தபிஊனி, அல்லாஹ்வுடைய மார்க்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்படி நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் யாருடைய நேசம் கிடைக்கும் உங்களுக்கு? யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேசம் மட்டும் கிடையாது, வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நபி அந்த அளவுக்கு நேசிச்சாங்க. சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அளவுக்கு நபியை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படி நேசித்ததின் காரணமாக உஹது போர்க்களத்துல ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அதுல ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனை கிடைச்சது. என்ன பிரார்த்தனை? அவர்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்று இறைவனிடத்துல ரசூலுல்லாஹ் கேட்ட ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையை பற்றி வரலாறுகளில் பதிவு செய்யப்படுகின்றது. ஒரு தடவை சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்துல ஒரு நபர் என்ன பண்றாருன்னு சொன்னா, சஹாபாக்களில் மூத்த சஹாபாக்களை வசைபாடி கொண்டே இருக்கின்றார். அப்ப அவங்கள்ட்ட போய் சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வசைபாடாதீர்கள், என்னுடைய அதாவது நபியினுடைய தோழர்களை, எனக்கு முந்தியவர்களை நீங்க என்ன பண்ணாதீங்க, வசைபாடாதீர்கள் என்று சொன்ன உடனேயே அந்த நபர் என்ன பண்றாரு தெரியுமா? சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலேயே ரொம்பவும் ஒரு மாதிரி கராராக பேசுகின்றார். எப்படி இவர் என்ன பெரிய நபியை போல வந்து சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாரு. பேசின உடனேயே சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, போய் ஒழு செய்து 2 ரக்காத்து தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல முறையிடுகின்றார்கள். என்ன முறையிடுறாங்க? யா அல்லாஹ், உன்னுடைய நபியினுடைய தோழர்களை ஒரு நபர் என்ன பண்றாரு? வசைபாடி கொண்டிருக்கின்றார். அவரை நீ கண்காணித்துக் கொள், அவருக்கு எதிராக உன்னுடைய தண்டனை இறக்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? பிரார்த்தனை செய்திடுறாங்க. அவர் என்ன நிலைமை ஆகுது தெரியுமா? வரலாறுல பதிவு செய்யப்படுகின்றது. அதாவது திடீரென்று கூட்டத்தில் இருந்த ஒரு ஒட்டகம் மதம் பிடித்ததை போன்று வந்து அந்த நபரை தேடி அவருடைய கழுத்தை அப்படியே கவ்வி தூக்கி எறிஞ்சு என்ன பண்ணுது? கழுத்து முறிஞ்சு அவர் மரணத்தை தழுவினார் என்ற செய்தி அந்த வரலாறுல பதிவு செய்யப்படுது. அப்போ சாத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதை பாருங்கள். நாமளும் இன்னைக்கு என்ன பண்றோம்? பிரார்த்தனை செய்யறோம். நம்முடைய புலம்புதல்களும் எப்படி இருக்கு? 5 நேரம் தொழுறேன், எல்லா இபாதத்தும் செய்யறேன், அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா என்ன பண்றது இல்ல, கிடைக்கவே மாட்டேங்குது என்று நிராசை அடையக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை நிந்திக்க கூடியவர்களாக அதிகமான மக்கள் என்ன பண்றாங்க? நான் கேட்டு கிடைக்கல, அதனால நான் என்ன பண்றேன்? அல்லாஹ்வை விட்டு விட்டு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள்ட்ட போய் பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். இன்னும் ஒரு படி நம்ம மேல போய் என்ன பார்த்தோம்னு சொன்னா, அல்லாஹ்வை நிந்திக்க கூடியவர்களாக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவருடைய வாயிலிருந்து கூட என்ன வருது? அல்லாஹுக்கு என்ன தெரியவே இல்லை, நான் எவ்வளவோ இபாதத் செய்யறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? அதை அப்படியே கடந்து போகாம அதை வசைபாடக்கூடிய நிலையில் தான் நம்ம இருக்கிறோம்.
பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுவது 3 முறைகளில் அங்கீகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். என்ன முறை? ஒன்னு, நாம கேட்ட உடனேயே கிடைச்சிரும். இல்லைன்னு சொன்னா நாம கேட்டது சிறிது காலத்திற்கு பிறகு எப்ப கொடுக்கணும்ன்றது யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் சரியான நேரத்தில் கொடுப்பான். இல்லைன்னு சொன்னா நாம கேட்ட பிரார்த்தனையை இந்த உலகத்தில் அங்கீகரிக்கவே மாட்டான். மறுமையில மனிதன் அவனுக்குரிய நன்மை தீமைக்கென்று தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்கு பிறகு அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்துல போய் பார்த்தான்னு சொன்னா அந்த இடத்துல மலை போல நன்மைகள் குமிஞ்சு கிடக்கும். அந்த மனிதன் கேட்பான், இது யார் செய்த நன்மை என்று கேட்கக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு சொல்லப்படும், இந்த உலகத்துல நீ கேட்டிய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனைகள் தான் அங்கீகரிக்கப்படாமல் இருந்ததே, அதனுடைய நிலைதான் இதுவெல்லாம் என்று சொன்ன உடனேயே மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான்? என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா? என்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் அங்கீகரிக்கப்படாமல் இருந்திருக்க கூடாதா என்று கேட்பானா. ஆனா நாம என்ன பண்றோம்? நாம கேட்கக்கூடிய செய்யக்கூடிய சிறிய அமல்களை கொண்டு இறைவனிடத்தில் பெருசா கேட்கணும். அல்லாஹ் அதைத்தான் விரும்புறான். அல்லாஹ் திருமறையில சொல்லி காட்டுகின்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளில் நீங்கள் நிராசை அடையாதீங்க. என்னுடைய அருள்ல நீங்க நிராசை அடையாதீங்க. நீங்க அதிகமாக அவனிடத்தில் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்லி காட்டுகின்றார்கள். அற்பமான விஷயமாக இருந்தாலும் இறைவனிடத்தில் நாம் முறையிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பெரிய விஷயமாக இருந்தாலும் இறைவனிடத்தில் முறையிடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால் இறைவன் ஏதாவது ஒரு வழியில நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பான். அப்படி அங்கீகரிக்கலன்னு சொன்னா பிரச்சனை எங்க இருக்கு? நம்மள்கிட்ட தான் இருக்கு. நம்முடைய தக்குவாவில், நம்முடைய இறையச்சத்துல, நம்முடைய இறை நம்பிக்கையில, நம்முடைய ஹலால் ஹராம் பேணக்கூடிய விஷயத்துல நம்முடைய பேணுதல் இல்லாததின் காரணமாக என்னாவது? நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சாதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவருடைய வாழ்க்கையில நாம பல விஷயங்களை எடுத்து சொல்லலாம். அவர்கள் உஹது போர்ல அதிகமாக நபிக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். தியாகம் செய்யறாங்க. ஒரு கேடயத்தை போல நின்று போரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளை நாம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. சாதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்த சஹாபாக்களை ஒருவன் ஏசுகிறான் என்பதற்காக வேண்டி அதை பொறுத்து கொள்ளாமல் என்ன பண்றாங்க? அவரிடத்துல வாயை மூடி அமைதியா இருக்க சொல்றாங்க. இன்னைக்கு நிலைமை என்ன? பெருங்கொண்ட சஹாபாக்கள், அந்த சஹாபாக்களை எல்லாம் மிகவும் மோசமாக பேசக்கூடிய ஒரு நிலையை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கிறோமா இல்லையா? உதாசீனப்படுத்தி அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் மிகவும் மோசமாக சித்தரித்து மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையில இருந்துகிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி இருக்காங்க தெரியுமா? லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்க என்ன பண்ணாதீங்க? திட்டாதீர்கள். இதோடையும் பெரிய ஒரு வாக்குறுதி நமக்கு வேணுமா? ஒரு கேரண்டி வேணுமா? நபித்தோழர்கள் அந்த அளவுக்கு அதிகமாக இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். சாத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில இன்னும் பல சம்பவங்கள் இருந்திருக்கு. ஆனாலும் கூட அந்த சம்பவங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய தியாகமும் அவருடைய உள்ளத்தினுடைய உறுதியும் அவருடைய தக்குவாவும் தான் மேலோங்கி இருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மிகவும் நேசத்திற்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எதையும் அவங்க என்ன பண்றதில்ல, உதாசீனப்படுத்தக்கூடிய நிலையில அவர்கள் எந்த காரியத்தையுமே செய்யல. இன்னைக்கு நம்முடைய நிலைமையெல்லாம் எடுத்து பாருங்க. எத்தனை சஹாபாக்களுடைய வரலாறுகளை சொல்லப்பட்டாலும் சரி, எவ்வளவு சம்பவங்கள் சொல்லப்பட்டாலும் சரி, நம்முடைய உள்ளத்துல எந்த விதமான ஒரு தாக்கமும் ஏற்படாமலேயே போயிருது.
அதை என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில இப்படிப்பட்ட உள்ளங்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான்? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், அந்த உள்ளத்தை கொண்டு அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? சிந்திச்சு பார்க்க மாட்டாங்க. அப்ப சிந்தித்து பார்க்க முடியாத ஒரு உள்ளம் நம்முடைய உள்ளத்துல இருக்குது, ஒரு நிலை இருக்குதுன்னு சொன்னா நம்மை விட கை சேதத்திற்குரியவர்கள் வேறு யாரும் கிடையாது. நம்மை விட கை சேதத்திற்குரியவர்கள் வேற யாரும் கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு தான் நம்முடைய உள்ளங்கள் இருந்துகிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள், உள்ளத்துல ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறின் காரணமாக அவனுடைய உள்ளத்துல என்ன ஆகுது? ஒரு கரும்புள்ளி விழுகின்றது. அந்த தவறுகளை திரும்ப திரும்ப செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளம் புள்ளி விழுந்து 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 கருத்து போய்விடும். அதற்கு பிறகு அவன்கிட்ட எவ்வளவு தான் நல்ல விஷயம் சொன்னாலும் அவனுடைய உள்ளத்தில் அது ஏறவே செய்யாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். யோசிச்சு பாருங்க, நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது என்பதை நாம சிந்திச்சு பார்த்தா போதும். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்க்கையை பின்பற்றிய சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நாம பார்த்தோம் சொன்னா ஒரு செய்தியை சொன்னா போதும். சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா போதும், ஒரு செய்தியை சொன்னா போதும். ஒரு வசனம் அருளப்பட்டது என்று சொன்னால் அதை உடனே பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒண்ணும் வேண்டாமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜாபினுடைய வசனம் அருளப்படுகின்றது. ஹிஜாபினுடைய வசனம் அருளப்படுகின்றது. அப்படி அருளப்பட்ட உடனேயே அந்த வசனத்தை சஹாபிய பெண்மணிகள்கிட்ட சொன்ன உடனேயே முஹாஜிரிய பெண்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவர்கள் அணிந்திருந்த ஆடையை ஒரு பகுதியை கிழிச்சு அவர்களுடைய மார்பகத்தின் மீது அவர்கள் போட்டுக்கொண்டார்கள். இதன் காரணமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹாஜிரிய பெண்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். முஹாஜிரிய பெண்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய நிலைமை என்ன? எத்தனை வசனங்கள் சொல்லப்பட்டாலும் சரி, எவ்வளவு ஹதீசுகள் சொல்லப்பட்டாலும் சரி, நாம் செய்யக்கூடிய தவறிலிருந்து விலகுவதற்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கால தவணையை வைக்கிறோம். என்ன பண்றோம்? ஒரு குறிப்பிட்ட கால தவணை. ஒரு 30 வயசு இப்போ இருக்குதுன்னு வச்சுங்க, 40 வயசுக்கு அப்புறம் நம்ம பார்த்துக்கோங்க. இப்ப எல்லாம் உடனே எல்லாம் செய்ய முடியாது. எப்ப சஹாபாக்கள் அப்படி செஞ்சிருக்காங்களே, ஒவ்வொரு நபித்தோழரும் இப்படி வாழ்ந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா நம்மில் பலர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நாம எல்லாம் என்ன சஹாபாக்களா? நாம எல்லாம் என்ன சஹாபாக்களா என்று கேட்டு சொல்லக்கூடியவருடைய வாயை மூடக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம். ஆனா சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? நம்ம எப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? சொல்லுங்க பாப்போம். எப்போ வாழ்றோம்? ரமலானுடைய மாதத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரமலானுடைய மாதத்துல எந்த தவறும் செய்யறது கிடையாது. ஒரு பேச்சு பேசுறதா இருந்தாலும் அது பொய்யா இருந்தால், மோசடியாக இருந்தால், அவதூறாக இருந்தால், அதை பேசுறதுக்கு முன்னாடி நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் வருதா இல்லையா? வருதா இல்லையா? பயப்படுறோம். இந்த மாசத்துல இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தவறிலிருந்து விலகுறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்தது. ஒரு தவறை செய்யக்கூடிய நேரத்துல அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். மறுமையில நாம் செய்த தவறுக்காக வேண்டி என்னை அல்லாஹ் பிடித்து விடக்கூடாது என்று அவர்கள் பயந்தாங்க. அந்த பயம் நம்முடைய உள்ளத்துல இந்த மாசத்துல வருது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு செய்ய வேண்டும் சொன்னாங்களோ அதை எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து இந்த மாசத்துல செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். எதையுமே தவற விடுறது இல்ல. ஒரு செய்தியை சொன்னோம்னு சொன்னா அந்த செய்தியை உடனே பின்பற்றக்கூடிய நிலையை இந்த மாசத்துல நாம கொண்டு வர்றோம். யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரையறையை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. அந்த வரையறையை சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போன்ற ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கையும் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாமும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஆனா அந்த வாழ்க்கையில் உறுதித்தன்மை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் யதார்த்தம். இப்போ எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ அந்த வாழ்க்கையில உறுதித்தன்மை இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த உறுதித்தன்மை ஏற்படுவதற்காக வேண்டி சஹாபாக்களுடைய ஒவ்வொரு நபித்தோழனுடைய
வாழ்க்கையில் அவர்கள் எப்படி உறுதித்தன்மையோடு இருந்தாங்க, அந்த உறுதித்தன்மை நம்முடைய உள்ளத்துல வரணும்னு சொன்னா இறைவனிடத்துல நாம அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். என்ன பிரார்த்தனை? அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் சப்பித் கல்பி அலா தாஅத்திக். அல்லாஹ்வே, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உள்ளமாக ஆக்குவாயாக, உனக்கு பயந்து நடக்கக்கூடிய உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை ஆக்குவாயாக என்று அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். அதிகமா பிரார்த்தனை செய்யணும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில நாம இன்னொரு பிரார்த்தனையும் அதிகமாக செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றான். என்ன பிரார்த்தனை தெரியுமா? நாம காலையில எந்திரித்தது முதல் இரவு உறங்க செல்லுகின்ற வரை ஒவ்வொரு நாளும் எடுத்து பாருங்க. நாம நம்முடைய சக முஸ்லிமை, சக சகோதரனை பற்றி மோசமாக எண்ணாமல், அவனை பற்றி பேசாமல், அவனை கெடுத்து பேசாமல் என்னைக்காவது ஒரு நாள் நாம கடந்து போயிருக்கிறோமா? எவ்வளவு பெரிய கை சேதம் பார்த்தீங்களா? அல்லாஹ் ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமையிலிருந்து நீங்க பாதுகாப்பு தேடுங்கன்னு சொல்றான். அல்லாஹும்ம லா தஜஅல் ஃபீ குலூபினா, அல்லாஹ்வே என்னுடைய உள்ளத்தில் ஆக்கிவிடாதே, கில்லல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக பகைமையையும் குரோதத்தையும் என்னுடைய உள்ளத்தில் ஆக்கிவிடாதே என்ற பிரார்த்தனையை அல்லாஹ் கற்றுத் தருகின்றான். யோசிச்சு பாருங்க, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எந்த நபித்தோழர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, பிறருக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு தேவை இருந்ததுக்கு பிறகும் கூட பிறருக்கு கொடுத்து உதவக்கூடியவர்களாகத்தான் அவருடைய வாழ்க்கையை கழித்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவன், நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியவன், அவனை பற்றி அவனுடைய தன்மானத்தை கெடுத்து, அவனுடைய சுயமரியாதையை கெடுத்து, அவனை பற்றி மோசமாக பேசி, இது போன்ற நிலைகளில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம கடந்து போறோம். சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம மிக முக்கியமாக பெற வேண்டிய மிகப்பெரிய படிப்பினை என்னன்னு சொன்னா, இந்த படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். சக முஸ்லிமுக்கு எதிராக அவன் மீது குரோதமோ பகைமையோ நம்முடைய உள்ளத்தில் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது. அவனை எப்பொழுதும் நம்முடைய சகோதரனாக நாம் பார்க்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்னமல் முஃமினூன இஹ்வா, நீங்கள் இறை விசுவாசம் கொண்ட ஒவ்வொருவரும் சகோதரர்கள். எப்படிப்பட்ட சகோதரர்கள்? ஒரு கட்டிடத்தை போல, அந்த கட்டிடத்தை போல நீங்க உறுதி மிக்கவர்களாக உங்களுக்கு மத்தியில நீங்க இருக்கணும். இன்னைக்கு நிலைமை என்ன? யோசிச்சு பாருங்க. ஒரு இயக்கத்துல இருக்கிறவங்க இன்னொரு இயக்கத்தை பத்தி பேசுறது. இன்னைக்கு ஒரு காலகட்டம் இருந்தது, முழுக்க முழுக்க தௌஹீதை மட்டுமே பேசிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு தௌஹீத பேசுவதை விட்டுட்டு ஒருத்தர் இன்னொருத்தை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாக, இவர் அவருடைய குறைகளை பேசக்கூடியவர்களாக, இப்படித்தான் மார்க்கத்தை பேசிக் கொண்டிருக்கின்றோம். பார்க்கிறோமா இல்லையா? இது எவ்வளவு பெரிய கை சேதம், எவ்வளவு பெரிய கை சேதம். சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது. எந்த நபித்தோழரை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த பணிகளை யாருமே செய்தது கிடையாது. ஒரு நபித்தோழர்கிட்ட ஒருவர் தவறாக நடந்து விட்டால் கூட அந்த தவறிற்காக வேண்டி உடனே போய் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்டு, இப்படி என்னை பேசிவிட்டார், அதற்காக வேண்டி என்னையும் அவர் அதை பேச வைங்க, எனக்கு மன்னிப்பு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட போய் முறையிடக்கூடிய நிலையில் தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கை இருந்தது. இன்னைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு மோசமான நிலையில நம்முடைய வாழ்க்கையை நாம கடந்து போயிட்டு இருக்கோன்றதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய அமல்கள் நாளை மறுமையில் நமக்கு கூலிக்குரியதாக இருக்க வேண்டும், இறைவன் அதற்கு தகுந்த சன்மானத்தை தர வேண்டும் என்று சொன்னால், சக மனிதனிடத்தில் நடக்க வேண்டிய முறையில் நாம எந்த குறைபாடையும் ஏற்படுத்தி விடக்கூடாது, எந்த குறைபாடையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. அப்படி ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் நாம் திவாலாகி போனவர்களை போன்று ஆகிவிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க சஹாபாக்கள்கிட்ட, மனில் முஃப்லிஸ், உங்கள திவாலானவர் யார் என்று கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லப்படுது,
மல்லா திர்ஹமுன் வலா தினாருன், எங்கள்கிட்ட யார்கிட்ட தீனாறு திர்ஹம் இல்லையோ அவர்கள்தான் எங்களில் திவாலானவர் என்று சஹாபாக்கள் பதில் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இல்ல, உங்களை யார் திவாலானவர் என்று சொன்னால் உலகத்துல நன்மைகள் எல்லாம் செய்திருப்பார், எல்லா நன்மைகளோடும் சக மனிதனுக்கு நோவினை செய்யக்கூடிய நிலையில் அதையும் கொண்டு வந்திருப்பார். அப்படி கொண்டு வந்த நேரத்தில் நோவினை செய்தவன் அல்லாஹ்விடத்தில் நோவினை செய்யப்பட்டவன் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவான். என்ன முறையிடுவான்? இவனால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி முறையிடக்கூடிய நேரத்தில் அவன் செய்த நன்மைகளை எல்லாவற்றையும் எடுத்து கொடுப்பான். நன்மைகளை வாங்கின உடனேயே மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்விடத்தில் திரும்ப சொல்லும். என்ன தெரியுமா சொல்லும்? இதெல்லாம் பத்தாது, இவன் அதிகம் மேல அதிகமா என்ன நோவினப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி இவன் செய்த தீமைகளை எல்லாம் எடுத்து அவனிடத்தில் சாட்டப்படும். நன்மைகள் எல்லாம் செய்து ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான் தெரியுமா, இவன் தான் திவாலானவன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆனா சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி? சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? உலகத்திலேயே சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க. நாம எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? அமல் செய்யறோம், இபாதத் செய்யறோம், முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை செய்யறோம். ஆனால் பிற மனிதர்களிடத்துல மிகவும் மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக எந்த நபித்தோழர்களிடத்திலிருந்தும் நம்முடைய நிலைமை என்னன்னு சொன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னு சொன்னா, சக முஸ்லிமை முஸ்லிமாக அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள். முஹாஜிர்கள் அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கிறாங்க. அவர்கள் நாட்டை துறந்து வந்திருந்தாலும் அவர்கள் எந்த பதவிக்கும் அன்சாரிகள் என்ன பண்ணல, ஆசைப்படல. எல்லாத்தையும் எங்க தான் விட்டு கொடுத்தாங்க? முஹாஜிர்களுக்கு விட்டு கொடுத்தாங்க. இன்னைக்கு நிலைமையை யோசிச்சு பாருங்க. பதவிக்காக வேண்டி, அந்தஸ்துக்காக வேண்டி, சொத்துக்காக வேண்டி, செல்வத்துக்காக வேண்டி ஒருவரை அடித்துக் கொள்ளக்கூடிய நிலைகளைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இந்த நிலை என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலையை மறுமையில் ஏற்படுத்திவிடும். அப்ப அந்த நிலையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும். ஒண்ணு. இன்னொன்னு, நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி நாமும் பிரார்த்தனை செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஒரு சகோதரன் நாம பிரிந்து போகும்போது நம்ம இடத்துல என்ன பண்றாரு? சலாம் சொல்லி எனக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொல்றாருல. என்னைக்காவது நாம துவா செஞ்சிருக்கோமா? அவங்களுக்காக வேண்டி துவா செஞ்சிருக்கோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாவை நமக்கு கற்றுத்தர்றாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க என்ன துவா செய்யணும்னு சொன்னா, அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும், அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். அல்லாஹ்வே, இந்த உலகத்தில் அவருக்கு நீ என்ன கொடுத்தியோ அதுல பரக்கத்தை ஏற்படுத்து, அவருடைய பாவங்களை மன்னித்து விடு, அவருக்கு இரக்கம் காட்டுவாயாக, உலகத்திலேயும் அவருக்கு பரக்கத்து, மறுமையில பாவ மன்னிப்பு, மறுமையில் அவருக்கு ரஹ்மத்து, இதை அனைத்தையும் நம்முடைய சகோதரர்களுக்காக வேண்டி நாம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தர்றாங்க. இப்படி நாம பிரார்த்தனை செய்யறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? நாம ஒரு சகோதரன் அவன் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இல்ல, மறைவாக இருக்கிறான், அவனுக்காக வேண்டி நாம பிரார்த்தனை செய்தோம்னு சொன்னா, நாம பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரம் எல்லாம் நமக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். நமக்காக வேண்டி வானவர்கள் பிரார்த்தனை செய்யறாங்க. யா அல்லாஹ், இவருடைய பாவத்தை மன்னி, யா அல்லாஹ் இவருக்கு அருள் புரிவாயாக என்ற பிரார்த்தனையை வானவர்கள் நமக்காக வேண்டி செய்யறாங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட நிலைகளுக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறணுமா, அல்லது உலக ஆசாபாசங்களுக்காக வேண்டி விருப்பு வெறுப்புகளை உள்ளத்தில் ஏற்படுத்தி மோசமான நிலையில் நம்முடைய வாழ்க்கையை கடந்து போகணுமா? யோசிச்சு பாருங்க. நமக்கென்று விதியை அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். இன்னைக்கு இரவு தொழுகையில ஓதன வசனம், லிகுல்லி உம்மத்தின் அஜல் ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅখিরூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு அஜலை, ஒரு அளவை நிர்ணயித்து விட்டான். அந்த நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா சிறிதும் பிற்படுத்தப்படவும் மாட்டார்கள், சிறிதும் முற்படுத்தப்படவும் மாட்டார்கள். சரியான நேரத்தில் அவர்கள் உயிர் கைப்பற்றப்பட்டு விடும். என்னுடைய உயிர் எப்போ போகுன்றது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்விடத்தில் இருக்கு.
அப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில இறைவனுக்கு பயந்து இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைகளை வாழ்ந்தார்களோ அதை படித்து உணர்ந்து அந்த வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையின் படிப்பினைகளாக எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கையை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உறுதிமிக்க உள்ளத்தை உடையவர்களாக நம்முடைய வணக்க வழிபாடுகளில் தக்வாவை முன்னெடுத்து செய்யக்கூடிய இஹ்லாஸோடு செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். வ ஆখিরு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.